பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அண்ணனான கணநாதனை சிக்கனை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் திருச்செந்தூர் தலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். தந்தி தொலைக்காட்சி வாயிலாக லட்சோப லட்ச மக்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணா நோன்பிருந்து கையிலே கங்கணம் கட்டி கடலிலே குடித்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று எல்லாம் வல்ல அந்த செந்தில் ஆண்டவர் 2ஆம் படை வீடு குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். ஆனால் கடற்கரை ஓரத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி வெற்றிகளை குவிப்பதால் இதற்கு ஜெயந்திபுரம் என்று பெயர். அந்த மண்ணில் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கேமரா 7 வாயிலாக கோயில் மிகப்பெரியது. அருணகிரிநாதத்தில் இங்கு சந்தன மரங்கள் நிறைந்திருந்ததால் திருப்புகழில் திருச்செந்தூருக்கு சந்தன மலை என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. கடற்கரையில் அமைந்து உலகத்திலேயே பெருமை சேர்க்கக்கூடிய ஒற்றை முருகன் கோவில் தான் இந்த முருகன் கோவில். கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த மணல் மேட்டில் தொலைவில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வழியிலேயே இந்த ஆலயத்தை நாம் கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம். 3 பிரகாரங்களை கொண்டடக்கி மேற்கு திசை மட்டும் தனிச்சிறப்போடு எழிலார்ந்த சிற்பங்கள் நிறைந்த 9 நிலைகளை கொண்ட அந்த ராஜகோபுரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரக முருகனிடத்திலிருந்து சந்தனத்தை பெற்றுக்கொண்டால் சகல சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியும், 24 தீர்த்தங்களை குடிய இந்த தீர்த்தத்தில் குளித்தால் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பவட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகி தேவயோன பிரஜோதயாது என்று சொல்கின்றோமே, அந்த காயத்ரி மந்திரத்தை குறிக்கக்கூடிய 24 தீர்த்தங்கள். அப்பேற்பட்ட இந்த தீர்த்தங்களிலே புனித நீராடி முருகப்பெருமான் கண்கொள்ளா காட்சியாக சூரபத்மன் மீது படையெடுத்து வரக்கூடிய சமயத்தில் எதிரிலே தாரகாசுரன் அவனுக்கு துணையாக நின்றின்றான். ஆனால் அவனையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றவன். கிரஞ்சி மலையையும் அதைத்தான் பின்பு திருச்செந்தூருக்கு தன் படைகளோடு இங்கே முருகப்பெருமான் தங்கியிருந்தான். முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு பல அறிவுரைகளை சொன்ன நேரம் இந்த நேரம். வீரபாகு தேவரை அடைத்து தூது அனுப்பினான். ஆனால் எதவற்றையும் கேட்கவில்லை. அதனால் தான் இந்த ஜெயந்திநாதர் வெற்றிக்காக, வீரத்திற்காக, ஞானத்திற்காக, பண்பாட்டுக்காக, ஒழுக்கத்திற்காக இந்த மண்வளம் சுரந்து மறைவளம் பெறுவதற்கு சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு முருகன் வேளோடு புறப்பட்டிருக்கக்கூடிய கந்தவேல் கடவுளினுடைய கண்கொள்ளா காட்சிதான் இந்த சூரசம்ஹார பெருவிழா. ஆகா, தந்தையின் தலைக்கு மீது குழந்தை ஒரு தகப்பன் சாமி மீது ஏறி நின்று கைகூப்பி அருமுக கடவுளை அன்போடு தரிசிக்கிறது. ஒரு சாமி மீது நின்று இன்னொரு சாமியை பார்க்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம்.
இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.